வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது மாற்றங்களின் காலம். பள்ளிக் கல்வித்துறையில் ஏராளமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. ரேங்க் முறை முதலில் ஒழிக்கப்பட்டது. இப்போது +1க்கு தேர்வு, பொது தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டு அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாடத்திட்டங்களும் மாறுகின்றன. அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெறுவதில் ஒரு பின்னடைவு இருக்கிறது. அந்த பின்னடைவை இது சரி செய்யும், தரத்தை மேம்படுத்தும், அகில இந்திய போட்டிக்கு இது தயார் செய்யும், தகுதிப்படுத்தும் என்று இதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு வகையில் பாடத்திட்டத்தை மாற்றி அமைப்பது, திருத்தி அமைப்பது, பொது தேர்வை நடத்துவது என்பது காலத்தின் தேவை. நீண்ட நாட்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இப்போது காலம் கடந்தேனும் நடக்கிறது என்று சில கல்வியாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதே நேரத்தில் இது தரத்தை உயர்த்தும் முயற்சி மட்டும்தானா? நீட் என்கிற ஒரு அகில இந்திய தேர்வு தமிழகத்தில் தமிழ் மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிர்பந்தத்திற்காக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறோமா, தயார்படுத்திக் கொள்கிறோமா என்ற கேள்வியும் வருகிறது. இதன் ஆழமான பல்வேறு பரிமாணங்களை விவாதிக்கலாம். ஏனென்றால் கல்வி தொடர்பான விவாதம் என்பது அரசியல் தொடர்பான விவாதத்திலிருந்து மாறுபட்டது. இது அடுத்த தலைமுறைக்கான முதலீடு. அதை பற்றிய கவலையோடும் கரிசனத்தோடும் பேசப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் நம்மோடு இந்த அமர்வில் தொடக்க கல்வி இயக்குனர், தமிழக அரசின் தொடக்க கல்வி இயக்குனர் திரு கார்மேகம், மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் திரு நந்தகுமார், கல்வியாளர், கல்வி செயல்பாட்டாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு, இவர்களோடு அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பத்மலோஷினி ஆகியோர். வணக்கம். டாக்டர் கார்மேகம் அவர்களிருந்தே தொடங்கலாம். இது கல்வித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றி வரக்கூடியவர், கல்வி தொடர்பான கொள்கை வகுத்தலில் பங்காற்றக்கூடியவர் என்ற முறையில் இந்த பொது தேர்வுன்றது நீண்ட காலத்துக்கு பிறகு வந்தாலும் இதில் ஒரு இன்டர்னல் மதிப்பெண் கொடுக்குறீங்க. 10th முடித்து +2 போகும்போது +1 +2 இரண்டுக்குமான மதிப்பெண்ணை குறைக்கிறீங்க. 200லிருந்து 100 அதில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அகமதிப்பீடுன்னு சொல்லி 10% கொடுக்குறீங்க. இது எந்த அளவிற்கு மதிப்பெண் குறைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுடைய சுமையை குறைக்கும்? தேர்வு நேரம் குறைப்பு, மதிப்பெண் குறைப்பு அப்படின்றது. நன்றி. உங்களுடைய கேள்விக்கு வருவதற்கு முன்னால் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 11, 12 இந்த 2 வகுப்பு பாடங்களும் ஒரு முழுமையின் 2 பாதிகள். உதாரணத்துக்கு இயற்பியல் பாடம் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கொண்டால் 11ஆம் வகுப்பில் இருப்பது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ். 12ஆம் வகுப்பில் இருக்குது மாடர்ன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸ். கிட்டத்தட்ட 11ஆம் வகுப்பு இயற்பியல் படிக்கவில்லை என்றால் பொறியியல் படிக்கும் நேர்வில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த பாடங்களுக்கான அடிப்படையே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்திலும் வரலாறு பாடம் எடுத்துக்கொண்டால் 11ஆம் வகுப்பில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், 12ஆம் வகுப்பில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஜியாகிரபி எடுத்துக்கொண்டால், புவியியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் 11ஆம் வகுப்பில் ஃபிசிக்கல் ஜியாகிரபி இருக்கும், 12ஆம் வகுப்பில் ஹியூமன் எக்கனாமிக் ஜியாகிரபி இருக்கும். ஸோ இது ஒரு முழுமையின் 2 பாதிகளாக பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய அரசு ஆணையில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் சொன்னால் ஒரு முழுமையான பாடத்திட்டத்தின் 2 சமமான தனித்தனி பகுதிகளாக முதலாண்டும் 2ஆம் ஆண்டும் பிரிக்கப்பட்டது. அந்த வகையில் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மாணவர் கற்று தேர்வதும் ஆசிரியர் கற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு தார்மீக பொறுப்புக்குள் வருவதும் தேர்வு என்ற ஒரு நடைமுறை இருக்கிற போதுதான் அது முழுமையாக நடைபெறுகிறது. எனவே 10 முடித்து 11ஆம் வகுப்பு வரக்கூடிய மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பாடத்தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நான் பயாலஜி படிக்க வேண்டும், நான் கணிதம் படிக்க வேண்டும், நான் பொருளாதாரம் படிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்பிய பகுதியை தேர்ந்தெடுக்கிறார். விரும்பிய பகுதியை தேர்ந்தெடுத்த உடனேயே அதில் சரியான அடித்தளம் அவர்கள் பெற்றாக வேண்டும். இல்லாவிட்டால் அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வு என்ற சூழல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் எந்த மேற்படிப்பை படிப்பை படித்தாலும் இதே யூனிவர்சிட்டியிலயோ நம்ம ஊர் மெடிக்கல் காலேஜில் போனாலும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை படிச்சாங்க. மிக மிக மிகமான முக்கியமானது. கணிதத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 299, 200 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் படிக்கிற போது கூட அவர்களே கணிதத்தில் கிட்டத்தட்ட 21% மாணவர்கள் தோல்வி அடைவதாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புள்ளி விவரங்கள். எனக்கு இதில் ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ மாவட்ட அளவில் பொது தேர்வு நடக்குது.
மாநில அளவிலான பொதுத் தேர்வு அப்படின்றது வைக்காமலேயே, இப்படி இல்லாமலேயே அந்த மாணவர்களை +1 படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த முயற்சியில் நாம் நம்முடைய கடந்த கால அனுபவம் சொல்வது முழுமையாக வெற்றி அடையவில்லை என்பதால் தான் நாம் ஒரு மாநில அளவிலான பொதுத் தேர்வை நடத்தலாம் என்ற முடிவுக்கு நம்மை அது இழுத்திருக்கிறது. இதை முழுமையாக அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் 1978 நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு 2008 நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் ஆய்வு செய்கிற போது நிச்சயமாக 11ஆம் வகுப்புக்கும் ஒரு பொது தேர்வு அவசியம் என்பது தெளிவாகும். இந்த சூழ்நிலையில் 12ஆம் வகுப்பில் இருந்த 1200 மதிப்பெண்கள் 6 பாடத்துக்கு 200 மதிப்பெண்கள் இருக்கு. அதை 6 பாடத்துக்கும் 100 மதிப்பெண்களாக வகுத்து விட்டு 11ஆம் வகுப்பிலும் அதே மாதிரி 6 பாடத்திற்கும் 100 மதிப்பெண்களாக நாம் வகுத்துக்கிறோம். மொத்த கூடுதல் இயல்பாக 1200ஆக இருக்கிறது. இந்த மதிப்பெண் பிரிவினை ஓரளவுக்கு நாம் ஏற்கனவே 100 மதிப்பெண்களுக்கு எழுதி பக்குவப்பட்ட பழக்கப்பட்ட நிலையோடு ஒட்டி போகிறது. ரெண்டாவது, இந்த தேர்வுகள் அடிக்கடி வருவது, அடிக்கடி தேர்வு நடத்துவது ஒருவேளை குழந்தைகள் மாணவர்கள் சுமையாக கருதக்கூடுமோ என்ற ஐயப்பாட்டில் இந்த தேர்வு நேரத்தை அரை மணி நேரம் குறைத்து, வினாக்களினுடைய அளவை குறைத்து 2.5 மணி நேரமாக வகுத்திருக்கிறோம். கொஸ்டின் பேப்பரும் சுருக்கமா இருக்கும், கேள்வி வினாத்தாலும் விடைத்தாலும் சுருக்கமா இருக்கும். பையன் குறைவா படிச்சாலும் நிறைவா எழுதலாம். ரெண்டாவது, ஒரு மாணவர் கற்று தேர்ந்ததை பல மணி நேரங்கள் சோதித்துத்தான் தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை. தேர்வு நேரம் அந்த தேர்வு நேரத்துக்கான மன அழுத்தத்தை குறைக்கும். இது தன்னிச்சையா எடுத்த முடிவா? 200 மார்க்ன்றதை 100 ஆக்குறது நிச்சயமாக இல்லை. இதை வல்லுநர் குழு ஆய்வு செய்து தமிழக அரசு நியமித்த வல்லுநர் குழு, அது இல்லாமல் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் மதிப்புமிகு செயலர் அவர்களும் இயக்குநர்களுடன் சேர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு கல்வியாளர்களுடன் வல்லுநருடன் செயற்பாட்டாளருடன் தொடர்ந்து விவாதித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயக ரீதியான முடிவு. பல்வேறு இதில் பங்களிக்கக்கூடிய பெற்றோர்களிலிருந்து மாணவர்கள் வரை பல்வேறு தரப்பினரோடும் நீண்ட விவாதத்திற்கு பிறகு எடுத்தப்பட்ட முடிவு. திரு பிரின்ஸ், இந்த அரசு ஆணையில் கல்வியும் சமூக நீதியும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அரசாணையில் சொல்கிற ஒரு புள்ளிவிவரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 1980 +1 +2 அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் +1க்கு பொதுத் தேர்வு நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் மாவட்ட அளவில் நடத்துகிறதா மாநில அளவில் நடத்துகிறதான்றப்ப அன்றைக்கு 1.25 லட்சம் பேர் தேர்வு எழுதினாங்க. ஆந்திராவில் ஜூனியர் காலேஜ்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு தொடர்பு இல்லாமல் அதை காலேஜோடு சேர்த்தாங்க, +1 +2 ஜூனியர் காலேஜ். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கணும் +1 +2 அப்படின்னு சொல்லி அதை பள்ளிக்கல்வியோடு சேர்த்து செய்தாங்க. அதனுடைய விளைவாக 1.25 லட்சம் பேர் 80 எழுதினவங்க இன்னைக்கு 8.25 லட்சமாக உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு புள்ளிவிவரமும் இதன் ஊடா வருது. இந்த மாற்றம் கல்வி வளர்ச்சியில் செயல்படக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு இந்த +1 +2 செய்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், திராவிட கட்சிகள் என்ன செய்தது? 30 ஆண்டு கால திராவிட ஆட்சி தமிழகத்தை எவ்வளவு 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி எந்த அளவுக்கு பின்னுக்கு இழுத்துட்டு போயிருக்குன்னு போற போக்கில் பேசிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொன்ன புள்ளி விவரத்தோட வளர்ச்சி. பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசில் ஜூனியர் காலேஜ்னு வச்சாங்க. அப்போ காலேஜை போய் கிராமத்தில் நீங்கள் திறக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாருடைய அந்த சமூக நீதி சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி என்ன செய்ததுன்னா, கிராமத்தில் ஹைஸ்கூல் இருக்குது, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைஸ்கூல் இருக்குது. ஹைஸ்கூலை அப்கிரேட் பண்ண ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனவே ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை அப்கிரேட் பண்ணுறது ஈஸி, நீங்கள் ஜூனியர் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். எனவே கல்வியை பரவலாக்கணும்னு செய்யப்பட்டதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு அந்த 1.25 லட்சத்திலேருந்து நாம் 8.5 லட்சத்துக்கு வந்து முன்னேறி வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ரோல் பண்ண பையன் கிட்டத்தட்ட 70% ட்ராப் அவுட் ஆயிருந்தான் ஹையர் செகண்டரிக்கு வரும்போது. அதை நம்ம குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 80% பிள்ளைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ரோல் ஆகிறவங்க ஹையர் செகண்டரி வர வரைக்கும் நம்ம வந்து என்ஷோர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு தேவையை ஒட்டி தனியார் பள்ளிகள், சில குறிப்பிட்ட பள்ளிகள் 11ஆம் வகுப்பு எக்ஸாமினேஷனை நடத்தலை. அப்போ எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் இல்லை. அப்போது வேறு வழியே இல்லை, ஆனால் ஹையர் செகண்டரிக்கு ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் நடத்த வேண்டியது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் டீடைன் பண்ண முடியும்.
ஆனா இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல நீங்க டீடைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பிள்ளை +1ல ஃபெயில் ஆனா கூட அந்த பிள்ளை +2க்கு போயிட முடியும். +2க்கு போயிட்டு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத முடியும், சப்ளிமெண்டரி செப்டம்பர்ல எழுத முடியும், மார்ச்ல +2ஓட சேர்த்து கூட எழுத முடியும். இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த பிள்ளையால அந்த ஹையர் செகண்டரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வந்துட முடியும். ரெண்டாவது, அந்த அகமதிப்பீடுக்கு கொடுத்திருக்கிற அந்த 10 மார்க்ன்றது அது வந்து வெளிப்பாடு, இது கற்றல் திறன் வெளிப்பாட்டை வெறும் தாள்ல சோதிக்க வேண்டியதில்லை. அந்த பிள்ளை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்திருக்கிறதுனால பிசிக்ஸ் உட்பட பக்கத்துல இருக்கிற லேத் ஃபேக்டரி வேற சில கவலைகள் இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒரு ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் உட்பட எல்லா ஆசிரியர்கள் மேலும் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு வரும். ஆசிரியர் வந்து வேற வகையில் அவருக்கு ஒரு சே இருக்கும் இதுல அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாசிட்டிவா நீங்க பாக்குறீங்க. நம்ம மாதிரி ஏற்றத்தாழ்வும் ஜாதிய பாகுபாடும் வன்மமும் காழ்ப்பும் நிறைந்த ஒரு சமூகத்துல ஆசிரியர்கள் இதெல்லாம் கடந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு கனவு. ஆனால் வன்மமும் காழ்ப்பும் இதுல தவறா பயன்படுறதுக்கு வாய்ப்பாகாதா? அதை தடுத்துட முடியுமா? அதை மிஸ்யூஸ் ஆகாம பார்க்க முடியுமா? அது வந்து ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு மாணவர் வந்து தியரி பேப்பரில் அந்த 90 மார்க்குக்கு எழுத வேண்டிய பேப்பரில் நன்றாக எழுதி அவர் வந்து இந்த 10 மார்க்கில் ரொம்ப குறைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது ஒரு அளவுக்கு மேலே இந்த 10 மார்க்கை வந்து குறைச்சி போட்டிருக்காங்கன்னு தெரிந்தாலோ அது இமீடியட்டாக பின் டவுன் பண்ண முடியும். நம்மால் அது எதிர்க்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் இருக்குது. ஜாதிய பாகுபாடு நிறைந்த இந்த சமூகத்தில் ஜாதிய ரீதியாக அது சிக்கல் வந்து அதிகமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஜிஓவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் செகண்டரியில் டீச்சர் போஸ்ட்டை வந்து அது அடுத்த கட்டத்தில் நம்ம பேசுவோம். இதில் இன்னொன்று இதில் கேட்கணும். நீட் வரும்போது நீட் ஆதரவாளர்கள் சொன்னது, நீங்கள் பாடத்திட்டத்தையே மாற்றலை, உங்கள் கல்வி தரம்ன்றது தரத்துக்கு என்ன மதிப்பீடு அவங்க வச்சுருக்காங்கன்றது கேள்விக்குரியது. ஆனால் உங்கள் பாடத்திட்டம் தரமானதில்லை, நீங்கள் ரிவிஷனே பண்ணல, நீங்கள் அகில இந்திய இதில் போட்டி போடுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, நீட்டை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சாங்க. இப்போ இது நீங்கள் பாடத்தை மாணவன் புரிந்து கொள்ளணும், அவன் புரிஞ்சு படிக்கணும், அவனை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பண்ணுறோம்னு சொன்னாலும் கூட மறைமுகமாக அந்த விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அகில இந்திய பாடத்திட்டத்துக்கு ஈக்குவல் இல்லை நம்மளோடது அப்படின்னு நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம்னு இதுக்கு பொருளா? நிச்சயமாக கிடையாது. இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ். எதிர்பாராமல் இந்த மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த நீட்டுக்கான அழுத்தமும் வந்திருக்கு அப்படின்ற அளவில் தான் நான் பார்க்குறேனே தவிர இதற்கும் நீட்டுக்காகத்தான் இதை செய்திருக்காங்கன்னு ஏற்க முடியாது. அவர்கள் வைத்த வாதம் உண்மைக்கு புறம்பான வாதம். காரணம் என்னன்னா, சமீபத்தில் வந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்த 2 பிள்ளைங்களை உதய்பூர் பையன் 360 மார்க்கு டோட்டல் மார்க்கே வாங்கியிருக்கான், சென்னை பையன் டாப்பரில் வந்திருக்கான். ஆனால் 2 பேரையும் அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு கோச்சிங் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கோச்சிங் சென்டர் என்ன சொல்லுதுன்னா டாப் 25 ரேங்கும் என்னுடைய ஆளுன்னு சொல்லுது. எனவே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தாலேயோ சிபிஎஸ்சினாலேயோ அந்த பள்ளியினாலேயோ அந்த பிள்ளை படிக்கலை, அந்த பிள்ளை அந்த ரேங்கை வாங்கலைன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எனவே அவர்கள் ஒரு வாதத்திற்காகத்தான் அதை வைத்து கொண்டிருந்தார்கள் தவிர அதில் ஒரு அயோட்டா கூட உண்மை இல்லை. நம்முடைய பாடத்திட்டம் உண்மையிலே மேம்பட்டது. ஆனால் கோச்சிங் கிளாஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்ம பிள்ளைகளுக்கு குறைவாக இருந்தது. எனவே யாருக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் போகிற வாய்ப்பு இருந்ததோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது நாம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது, ஒரு பிள்ளை இயற்பியல்ல படிக்கிற பிள்ளை அவன் மெடிக்கலுக்கோ அல்லது இன்ஜினியரிங்கோ தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இயற்பியல்லையே விஞ்ஞானி ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு ஆழமான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குற முயற்சியில் இறங்கி இருக்கிறதுனால இது வந்து நிச்சயமாக மாணவர் நலன் கருதி, தமிழகத்தின் நலன் கருதி உருவாக்கப்பட்டதே தவிர இது ஒரு போட்டி தேர்வுக்காக இது உருவாக்கப்படலை. திரு நந்தகுமார், என்னதான் கார்மேகம் அவர்களும் பிரின்ஸ் அவர்களும் மாணவர்கள் புரிஞ்சு படிக்கணும், +1ல படிக்காம ஒரு சப்ஜெக்டை படிக்காம போறதுனால ஒரு பாடத்தினுடைய பாதியை படிச்சுட்டு வர்றாங்க, அது அவர்களுக்கு பாதிப்பு, அதை சரி செய்யறதுக்கான இந்த முயற்சின்னு அவங்க சொன்னாலும் கூட இதுல முக்கியமான கல்பிரிட்ஸ் தனியார் பள்ளிகள், அவர்கள் +1 நடத்தலை, அதன் விளைவுதான் இதை வந்து மறைமுகமாக செய்ய வேண்டியது இருக்கு. இது ஒரே ஒரு நீங்க அந்த கல்பிரிட்ஸ்ங்கற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இல்லை. அது யாரோ ஒருவர் இல்ல நான் யோசிச்சுதான் சொன்னேன். இதுல வந்து குற்றம் சாட்டணும் ஒருவரை, இது இந்த சூழலுக்கு நிர்பந்தப்படுத்துறது ஒருத்தங்க கல்பிரிட்னு சொல்ல வேண்டியது இல்லை. சரி, அது உங்களுடைய காரணமாக அவங்க மாணவர்கள் மீது இல்ல இந்த சூழலை உருவாக்கியவர்கள். ஏன்னா இதுல ஒரு 10 வருஷம் ஒரு பெரிய வஞ்சகம் நடந்திருக்கு. அதுக்காக அவர்கள் எவ்வளவு பேருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. கிராமப்புற பள்ளிகள்ல +1 படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு 100% 100 மார்க் 100 பேர் கூட 3000 இடத்துல 100 பேர் கூட அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர கிராமப்புற மாணவனுக்கு இடமில்லாமல் போனதுக்கு காரணம்
+1 தனியார் பள்ளிகள் நடத்தாமல் போனது, அதை அவங்க தவறுக்கு சிலர் உடந்தையாகவும் இருந்திருக்கிறாங்க. இல்லை, அது அவர்கள் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பாக பார்த்தா அந்த அன்றைக்கு இருந்த பாடத்திட்டம், அன்றைக்கு இருந்த மொத்த மதிப்பெண்கள், இன்றைக்கு நம்ம நீட்டுன்னு கத்துறோம், அதுக்காக போடுறோங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி, அன்றைக்கு இருந்த அரசியல் அமைப்பு எல்லாமே காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு முக்கிய மாற்றங்களோடு ஒரு புரட்சிகரமான திட்டத்தோடு மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லா பள்ளி நிர்வாகிகள், பொதுமக்கள், பெற்றோருடைய கோரிக்கைகளை கேட்டு செவிமடுத்து இன்றைக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு நல்ல சூழல். நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கப் போகிற காலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு மங்களகரமான ஆண்டாக தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த நல்ல திட்டத்தை வரவேற்போம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை புதிய மாற்றத்தை நிச்சயம் வரும் என்று பெற்றோர்கள், பொதுமக்கள், கல்வியாளர்கள் நம்பி காத்து கொண்டிருக்கிறோம். இதை பின்பற்றி நடந்தால் தமிழகம் நிச்சயம் வெற்றி பாதைக்கு செல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த கல்வி திட்டம், வரக்கூடிய புதிய கல்வி திட்டம், இந்த மதிப்பெண் முறை, தேர்வு முறை, புதிய பாடத்திட்டங்கள் எல்லாமே இந்த காலத்தின் தேவைக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிறது. அது இன்னும் 100 ஆண்டு காலக்கான திட்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதை செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று நம்புகின்றோம். ஒரு பள்ளி தலைமை ஆசிரியருடைய கருத்தை கேட்கலாம். ஒரு கல்வி அதிகாரி, கொள்கை வகுப்பாளர், செயல்பாட்டாளர், ஒரு தனியார் பள்ளியின் பிரதிநிதி, உங்க பார்வையில் இந்த முறை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த முறை வந்து தனியார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்ற முறையில் இல்லை, ஆசிரியர் என்ற முறையிலேயே எனக்கு இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் இப்போ நான் வந்து ஒரு வேதியியல் ஆசிரியர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வந்து சிபிஎஸ்சி பிள்ளைங்க தான் எழுதுறாங்க, நம்ம பிள்ளைங்க எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நான் சொல்வேன் என்னென்னா, நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ், நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அவங்க கொடுக்கறது 40-60 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 40% நம்ம 11th ஸ்டாண்டர்டை தரோவாக நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டுனாங்கன்னா நிச்சயமாக அதை ரொம்ப சிறப்பாக அவங்களால நீட் தேர்வு எழுத முடியும். நம்ம வந்து இதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் இல்லை, நம்ம படிக்கிற அந்த 11th ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நம்ம படிச்சுட்டு அந்த வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்ன 11th ஸ்டாண்டர்டில் இருக்கோ அது வால்யூம், அதை சாப்டர் வைஸ் சொல்லும் பொழுது அது 1ன்னு சொல்லுவாங்க. வேதியியலில் நிறைய லெசன்ஸ் வந்து அது 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வினை வேக இயல் அப்படின்னு சொல்லுவோம், அது 1ன்னு சொல்லுவோம். அதே 12th ஸ்டாண்டர்டில் அது 2ன்னு சொல்லுவோம். அந்த 1 சரியாக படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 படிக்கிறது எளிது. ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளை நல்லா தரவாக நம்ம படிச்சிட்டோம்னா அவங்க 12th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அவங்க வந்து தான் படித்ததை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது இப்போ வந்து என்ன மாணவர்கள் இடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, கெமிஸ்ட்ரிலையும் சரி ஃபிசிக்ஸ்லேயும் சரி ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கு வந்து தே நீட் த நாலேஜ். இப்போ சாதாரணமாக வந்து இந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும்னு சொன்னால் இப்போ ஃப்ரீயாக படிக்கக்கூடிய வருஷம் என்னென்னா, இத்தனை வருஷம் 11th ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதை ஃப்ரீயாக நல்லா தெளிவாக அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ அந்த மக்கிங் அப் முறை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கல்வித்துறை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொனோட்டனஸாக இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர், ஈவன் ப்ராப்ளம் கூட பிள்ளைங்க வந்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஆன்சர் கூட எழுதுகிற நிலைமைக்கு நமக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரதுனால அன்லெஸ் அந்த பிள்ளைங்க வந்து நாலேஜ் தெரிஞ்சுட்டு அந்த நாலேஜை அப்ளை பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணணுன்ற எண்ணம் மக்கள் மனசில் வந்துருச்சு, மாணவர்கள் மனசில் வந்துருச்சு. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க தயார்படுத்திக்கிறாங்க. புக்கு படிச்சிட்டோம், புக்கு பின்னால் இருக்கிற கொஸ்டின் படிச்சிட்டோன்ற அந்த எண்ணம் வந்து ஸ்லோவாக மாறிக்கொண்டே வருகிறது. அதனால் அதை நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு டெஸ்ட் நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மாணவர்கள் அகில இந்திய அளவில் எந்த விதமான எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து தயார்படுத்தி கொண்டிருந்த ஒரு பேஸ் தான் என்னன்னா நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். அதை நம்ம மனசில், நம்ம மாணவர்கள் மனசில் இந்த ஃபர்ஸ்ட் இயரில் தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஐயோ இப்படி வந்துச்சு, நமக்கு மாத்திரம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பிள்ளைங்க எழுத ஆரம்பிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கன்னா இப்போ இந்த வருங்காலங்களில் மாணவர்கள் வந்து அது ஒரு அழுத்தம் இருக்குது, அது வந்து கஷ்டம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 11th எக்ஸாம் வரதுனால நம்ம மாணவர்கள் எல்லா லெவல்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஈவன் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர்லேயும் சரி, மெடிசனில் ஃபஸ்ட் இயர்லேயும் சரி, நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் குறையாமல் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவார்கள் என்று நான் வந்து அதை முழுமையாக நம்புகிறேன். ஆகையினால் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் definitely will improve the standard of the children, improve their knowledge, improve their application as well as the skill in applying their knowledge. அதனால அது சிறந்த முறையில் அது அவங்களுக்கு பயன்பெறும் என்று என்னுடைய கருத்து. சில சந்தேகங்கள், இவ்வளவு நால்வரும் ஒரே ஒத்த கருத்தில் பேசுறதுன்றது ஒரு நல்ல வாய்ப்பு.
இதில் சில சந்தேகங்கள் இருக்குது. அது முக்கியமாக வந்து +1 தேர்வு அப்படின்னு சொல்கிறப்ப இயல்பாக மக்கள்கிட்ட எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, எல்லோரிடம் இல்லை, ஒரு தரப்பில் வந்து 10ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, +1ல் ஒரு பொதுத் தேர்வு, +2ல் ஒரு பொதுத் தேர்வு, அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மாணவர்களை வந்து மன அழுத்தத்துக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழலுக்கு இது கொண்டு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, 200 மார்க்குக்கு இதுவரையிலும் தேர்வு எழுதணும். இப்போ 100 மார்க்குன்றப்ப பாடத்திட்டம், அதனுடைய புத்தகத்தோட அளவு, படிக்க வேண்டிய பாடத்தின் அளவு அப்படின்றதுமே குறைந்துடுமா? அப்படி குறையிறது நீர்த்து போகிறதுக்கு வழிவகுக்குமா? மூன்றாவது, மனப்பாட முறை அப்படின்றது இப்போ நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு முறையாக இருக்குது. ஆனால் அகில இந்திய தேர்வுகள் எல்லாமே வந்து மனப்பாட முறையில் இல்லை, புரிந்து கொண்டால் எழுதலாம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. எனவே அந்த பாடத்திட்டத்துக்கு வெளியிலிருந்தும் கேட்டால் அதை எதிர்கொள்கிறதுக்கான அளவுக்கான சூழலை மாணவர்களுக்கு நாம் தருவோமா? பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரோம், ரேங்கை ஒழிக்கிறோம், மற்ற முயற்சிகளை செய்கிறோம். அதே மாதிரியாக பாடத்தை நடத்துவதற்கு போதுமான சூழல், அது போதுமான ஆசிரியர்கள், ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் +1ல் இல்லைன்னா அந்த மொத்த மாணவர்களும் ஃபெயிலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து நிறைவு செய்ய போகிறோமா? எல்லா கிராமங்கள்லையும் அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான சூழல் இருக்கிறதா? இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்றது வந்து 6ஆம் வகுப்பு முதல் அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து எப்பெல்லாம் தேர்வுன்னு ஒன்று வருதோ அப்போ வந்து காலாண்டு வரையிலும் ஒரு பாடம் அதை படிச்சுட்டு போட்டுடுறோம். முப்பருவ தேர்வுன்னு வந்த பிறகு காலாண்டுக்கு பிறகு அந்த பாடத்தை வந்து அரையாண்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அரையாண்டுக்கு தனியாக ஒரு 3 மாதத்துக்கு தனி பாடம், அதற்கு பிறகு இறுதிக்கு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் பாடம். இப்படி முப்பருவ தேர்வுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி அதுக்கு தேர்வு எழுதி கொண்டு வந்துட்டு திடீர்னு 10ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு +1 அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சிஸ்டத்துலேயும் எதுவும் மாற்றங்கள் வரப்போகுதா அப்படின்றது இருக்கக்கூடிய கேள்விகள். அதை விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கார்மேகம் அவர்கள்ட்ட தொடரலாம். சில கேள்விகளை முன் வச்சேன். தொடர் தேர்வுகள் சுமையா? 10th +1 +2. நல்ல கேள்வி. இன்றைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததிலிருந்து பிறந்த உடனே அந்த குழந்தை IAS ஆக போதா, கலெக்டர் ஆக போதா, என்ஜினியர் ஆக போதா, டாக்டர் ஆக போதான்னு அத்தனை பெற்றோர்களும் கனவு காண்கிற ஒரு 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 காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு எல்கேஜி வகுப்பில் தேர்வுகளெல்லாம் நடத்தக்கூடாது, அது குழந்தை மனவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு நினச்சா கூட அதுலேயும் ஒரு தேர்வு நடத்தி நல்ல அடைவை கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் 10ஆம் வகுப்பு வரை இது 2 பார்வை இருக்குது. 1லிருந்து 10 வரைக்கும் கட்டாய பொதுக்கல்வி திட்டம். அந்த 5 பாடம்னா 5 பாடத்தையும் படித்தாகணும். எனக்கு கணக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் 10ஆம் வகுப்பு வரை கணக்கு படித்து தான் ஆகணும். எனக்கு வரலாறு புவியியல் பிடிக்குதோ இல்லையோ, சமூகவியல் பிடிக்குதோ இல்லையோ, நான் அதை படித்து தான் ஆகணும். ஸோ 10ஆம் வகுப்பு வரைக்குமான இடைநிலை கல்வியில் பாடங்கள் கட்டாயமாகின்றன. அதனால் அது கொஞ்சம் இலக்கமாக வடிவமைப்பு பெற்றிருக்கு. ஆனால் 11, 12 மேல்நிலை அப்படிங்கிற நிலைக்கு வந்த உடனே விருப்ப பாடங்களாக ஆகிவின்றன. அதனால் 10 முடித்துட்டு குழந்தைகள் 11, 12 வகுப்பு எட்டுறப்போ விருப்ப பாடங்களில் நல்ல அடித்தளம் பெறுவது ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் அதற்கப்புறம் இதே 10 முடித்துட்டு இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு பாலிடெக்னிக் போனால் ஒரு குழந்தை செமஸ்டருக்குள்ளே போயிடுது. இவ்வளோ வைக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. மேலை நாடுகளில் இருக்க இப்போ வந்து மேக்ஸும் படித்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவ்வளவையும் +1ல் படிக்கணுமா அப்படின்ற பார்வையும் சிலர் முன்வைக்கிறாங்க. கட்டாயம் அந்தந்த பாடத்தில் அவங்க பாண்டித்யம் பெறுவதுங்கிறது மிக அவசியமான ஒன்று. தமிழை கற்றாலும் சரி, உலக வரலாற்று பாடத்தை கற்றாலும் சரி, அல்லது லாஜிக் மாதிரி பாடத்தை எதை படித்தாலும், அல்லது தொழிற்கல்வி பாடமாக இருந்தாலும் சரி, 11 வந்துட்டு சிறப்பு பாடமாக தேர்ந்து ஆப்ஷனலாக, ஸ்பெஷல் ஆப்ஷனலாக எடுத்துட்ட பிறகு அதில் அவங்க பாண்டித்யம் பெறுவதுங்கிறது அவசியமாயிருது. அதனால் இந்த இடத்துல தேர்வு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் 2 வருஷம் மேல்நிலையை படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு இறுதியில் எனக்கு 99 மார்க் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2 ஆண்டு எதிர்பார்ப்பு அது குறைகிற போது பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது. ஆனால் 11ஆம் வகுப்புலேயே ஒரு படி தாண்டுகிற போது அந்த ட்ரெண்டு, அந்த குழந்தையுடைய கற்றல் அடைவின் போக்கு தெரிந்துடும்.
என் குழந்தை 90% இருக்கா, 80% அளவில் இருக்கா, 70 அப்போ ஓரளவுக்கு கல்லூரிக்கு மேல் படிப்புகளுக்கு ஓரளவுக்கு அவங்களோட சமாதானம் ஆயிடுவாங்க. சமாதானம் ஆயிடுவாங்க. கடைசி நேரம் வரலையும் பையனை போட்டு பொண்ணை போட்டு ப்ரெஷரை போட்டு பில்ட் பண்ணாம ஆமா +1 முடிச்ச உடனே அது தெரிஞ்சிரும். ஒருவேளை சற்று குறைவா இருக்குன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட்டணும் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு தன்மனைப்பும் கூட்டிக்கும். அதனால தொடர்ச்சியான தேர்வுங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துரும் அப்படின்னு நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டியதிலே ஒன்று. ரெண்டாவது, இந்த 100 மார்க் 200 மார்க் பிரிவினை பற்றி கேட்டீங்க. பாட அளவு அதே அளவாக இருக்கும். தேர்வு வினாத்தாள் வடிவமைப்பில் வினாத்தாட்களை சற்று குறைத்து கொள்ளுகிறோம். நிறைய எழுத வேண்டாம், ஓரளவுக்கு குறைவாக எழுதியே நம்ம மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். நிறையா ஒரு 200 பக்கம் எழுதித்தான் அவர் எவ்வளோ கற்றுக்கிட்டாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. 10 பக்கத்துலேயே 20 பக்கத்துலேயே 30 பக்கத்துலேயே தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் தேர்வு அளவையும் மதிப்பெண் அளவையும் குறைச்சிருக்கிறோம். அடுத்தது 3வது கேள்வியாக நீங்கள் கேட்டது 9 வகுப்பு வரைக்கும் ட்ரைமஸ்டர் பேட்டர்ன் என்று சொன்னீங்க. அதாவது 30 பருவம் 10, 11, 12 ஆண்டு தேர்வு கிடையாது, பொது தேர்வு கிடையாது, ஆண்டு தேர்வுன்னு கிடையாது. ஒரு வருஷம் முழுக்க படிச்சதை ஒரு நாள் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 3 மாசத்துக்கு ஒரு முறை எழுதிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அதில் அப்படித்தான். ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய 5 பாடங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, ஒரு பொது தேர்வு என்று வருகிற போது சூழ்நிலை வேறு. அதனால தான் 10லையும் 11, 12லையும் ஆண்டு தேர்வு அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கு. இந்த ஆண்டு தேர்வில் இன்னொரு அனுகூலமானது வெறும் படிப்பு மட்டும் கல்வியாக இல்லை. விளையாட்டு, கலை, இலக்கியம், அறிவியல், கண்காட்சி, தொழில்நுட்பம், இப்படி பல கூறுகளில் பல ஆளுமைகளில் குழந்தைகள் இருக்காங்க. அது விளையாட்டு போட்டிகள் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும், அறிவியல் கண்காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கும், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி இதில் எல்லாம் ஆண்டு முழுக்க கலந்துக்கிறான வாய்ப்பை இந்த ஆண்டு தேர்வுகளுக்கான அட்டவணையில் நம்ம பார்க்க முடியுது. அதனால் ஆண்டு தேர்வு இந்த மாதிரி ஒரு மூத்த நிலைக்கு வர்றப்போ 10, 11, 12 வர்றப்போ ஆண்டு தேர்வு பொருத்தமாக இருக்கும். அப்படி இதை ஒரு இரு தேர்வுகளாக செமஸ்டர் வடிவத்தில் வடிவமைக்கலாம் என்று யோசித்த போது கூட பல வல்லுநர்கள் சொல்லுது இந்த நிலைமையில ஆண்டு தேர்வு பொருத்தமா இருக்கும். அதனால கேரளா 4 செமஸ்டர் வேண்டாம், ஆண்டு தேர்வு பொருத்தமா இருக்கும். அதாவது கேரளா கூட அதே முடிவை தான் ஆண்டு தேர்வுங்கிற முடிவு எடுத்தாங்க, ஆந்திராவும் அதை எடுத்திருக்காங்க. அதனால இதையெல்லாம் கருதித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது பலரும் ஒத்த கருத்தினால எடுக்கப்பட்ட இது. ரெண்டாவது, இந்த பாடத்திட்டம் பற்றி குறிப்பிடுகிற போது இது நம்ம நீட் தேர்வுக்கென்றோ அல்லது அகில இந்திய போட்டித் தேர்வுக்கென்றோ பார்க்க வேண்டிய முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நான் படிக்கிற பாடத்திட்டம் எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறதா, நான் ஒரு நல்ல பாடத்திட்டம் இருக்கிறேன்னா. இப்போ சிபிஎஸ்சிலையோ ஐசிஎஸ்சிலையோ படிக்கிற குழந்தை நான் ஒரு சுப்ரீமான பாடத்தில் படிக்கிறேன், மாநில பாட வாரியத்தில் படிக்கிறேன் நான் ஒரு தாழ்வான பாடத்தில், அந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ் ஒரு சமநிலை அது ஒழியணும். ஒரு மாநில பாடத்திட்டம் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு 3000 ஆண்டுக்கும் மேற்பட்ட பண்பாட்டு, வரலாற்று, கலை, இலக்கிய தொன்மைகளை உடைய ஒரு மாநிலத்தில் நம்முடைய பாடத்திட்டம் எந்த மாநிலத்துக்கோ அல்லது தேசிய அளவிலான பாடத்திட்டத்துக்கோ குறைவானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய குழந்தைகள் மிக கடுமையான உழைக்கக்கூடியவர்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள். அதனால் நம்முடைய பாடத்திட்டம் அகில இந்திய அளவில் எந்த பாடத்திட்டத்துக்கும் குறைவானதல்ல, இணையானது, நிகரானது, அது எந்த பதத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். அது உயர்வாக இருக்குங்கிற ஒரு பெருமிதம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவசியம் வேணும். அவர்கள் தேர்வு எழுதலாம், எழுதாமல் போகலாம். ஆனால் நான் படிக்கிற பாடத்திட்டம் எந்த மாநில பாடத்திட்டத்துக்கோ அல்லது அகில இந்திய அளவிலான ஒரு பாட வாரியத்தின் பாடத்திட்டத்துக்கோ தாழ்வானதல்ல, சமம் அல்லது ஒருபடி மேல் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். தன்னம்பிக்கையை தர்றதுக்கான கல்வி அப்படின்ற ஒன்றை சொன்னாலும் கூட இப்போ நிதர்சனத்தில் எப்படின்னா அகில இந்திய தேர்வுகள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார் செய்கிறதுக்காக பாடத்திட்டத்திலையும் தேர்வு முறையிலும் மாற்றம் வருது அப்படின்றதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு புரிதல். 3000 ஆண்டு பாரம்பரியம் ஆந்திரா முதல்ல செஞ்சாங்க, 25 ஆண்டுக்கு முன்னாடி செய்தாங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளா விழித்து கொண்டது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொஞ்சம் தாமதமாக இந்த முடிவுக்கு இப்போ வருது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை மனப்பாட கல்வியை இது ஒழிக்குமா? தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்றது இப்போ அரசு பள்ளியினுடைய இம்பார்ட்டன்ஸே குறைஞ்சி தனியார் பள்ளிகளை நோக்கி, தனியார் கோச்சிங் சென்டர்ஸை நோக்கி தான் இனிமேல் போகும். அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறும் நீட் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த மாற்றங்கள்ன்றது என்ன பலனை தரும்? நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல் அருண்ஜேட்லி அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் சொன்ன மாதிரி நேஷ்னல் டெஸ்டிங் சர்வீஸை அவர் கொண்டு வந்து
இன்னைக்கு வந்து மருத்துவத்திற்குண்டான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அடுத்து பொறியியலுக்கு, அது போல் கலை அறிவியல் என்று எந்த பாடத்திற்கு நீங்கள் போவதாக இருந்தாலும் +2ன்றது ஒரு தகுதி அல்ல, நீங்கள் இந்த தகுதி எடுந்தாதான் அப்படின்ற நிலையை நாம் அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பள்ளி கல்வி முறை என்ற ஒரு முறையே இருக்காது. இன்றைக்கு நீங்கள் நீட் என்பது சிபிஎஸ்சின்ற ஒரு உருவாக்கப்பட்டதனால் பல தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாறுவதும் பெற்றோர்கள் அதை நோக்கி போவதையும் அனுமதிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து தமிழ்நாடு அரசிடம் பள்ளி கல்வி, தமிழ்நாடுன்னு இல்லை எந்த மாநிலத்திடமும் பள்ளி கல்வித்துறை என்று தேவைப்படாது. அடுத்த அமைச்சரவை அமைக்கும் போது அங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சரே கூட இல்லாமல் போகக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகும். ஏன்னா நீட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கோச்சிங் சென்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. இன்னைக்கே வந்து நான் அதுல 40% எடுத்து பாஸ் பண்ணா கூட போறோம், 50% எடுத்து பாஸ் பண்ணா கூட போறோம், நீட் மார்க் இருந்தா போறோம் சார். அப்போ நீங்க நீட்டுக்காக தான் போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு டீச்சர் கிடைக்காம போறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு டீச்சர் கிடைக்காம போறாங்க. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்சா போறோம் தான் நீங்க அதுல கவனம் செலுத்த போறீங்க தவிர ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகணும்னா மேடம் சொன்ன மாதிரி முழுமையாக வேதியியலை படித்தாக வேண்டும், இயற்பியலை படிக்கணும். எனவே ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி ஆர் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை மையமாக வைத்து ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கவே முடியாது. தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யவே இல்லை. அமைச்சர் வேணா ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படி சொல்லியிருக்கலாம், இது சிபிஎஸ்சிக்கு நிகரானது அல்லது வந்து நீட்டு கோச்சிங் ஒரு பதட்டத்தில் கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அரசினுடைய நோக்கம் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது நீட் இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தை வைத்து நீட்டை எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு, அதாவது வந்து அந்த நீட் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண சுப்பிரமணியம் சொல்ற ஒரு பேராசிரியர் தொடக்க காலத்துல நீட்டை ஆதரிச்சிட்டு இருந்தவர் நேத்து கருத்தரங்கத்துல வந்து சொல்றாரு, நான் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன், பயாலஜி ப்ரொஃபஸரா நான் இருந்திருக்கேன், ஆனா என்னால் இந்த நீட் பேப்பரை எழுத முடியுமானா எழுத முடியாது, ஏன்னா சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டினே இல்லைன்றார். அந்த சப்ஜெக்ட்ல எந்த ஆழம் இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணுமோ அதை புரிந்து கொள்வதற்கான கேள்வியே கேட்கப்படல. இது வந்து வேற லெவல்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கும் இந்த பாடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. எனவே இவர்கள் சொல்லுவதெல்லாம் நீட்டை மையப்படுத்தி நடத்தக்கூடிய விவாதம் எல்லாமே மாநில அரசிடம் இருக்கக்கூடிய உரிமையை பறிப்பதற்கான ஏற்பாடு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான போராட்டம். எனவே இதற்கும் நீட்டுக்கும் அல்லது இதற்கும் மத்திய பாடத்திட்டத்திற்கும் எந்த தொடர்பு இருப்பதாகவும் நான் வந்து கருதலை. இது 20 ஆண்டு கால போராட்டத்தினுடைய விளைவாக இப்ப நாங்க பார்க்கிறோம். இது சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் வரும்பொழுது 2010 தமிழ்நாட்டில் பாடத்திட்டத்தை மேம்படுத்தினாங்க. அப்போ வந்து ஏற்கனவே இருந்த 4 வகையான பாடத்திட்டத்தை விட அது மேம்பட்டது. அது சுப்ரீம் கோர்ட்ல டெஸ்ட் ஆச்சு. அதை டெஸ்ட் பண்ணி அதை நிரூபிச்சுட்டு தான் அது வந்து திரும்பியும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அது வந்து வந்திருக்கு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ 1வது இருந்து 12வது வரைக்குமே கூட அவங்க வந்து பாடத்திட்டத்தை மாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய, இயக்குனர் அவர்கள் சொன்னதை போல குறிப்பாக ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, இது என் பாடத்திட்டம் வா சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாடத்திட்டம் உருவாகும் என்பதை நாம் நம்பலாம். மேடம், 2 பேரும் சொல்றது வந்து பாடத்திட்டம் உயரும், மாணவருடைய தன்னம்பிக்கை உயரும் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இதை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் இதுக்கு எந்த அளவுக்கு தங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் பாடத்திட்டத்துடைய வெற்றியும் தோல்வியும் மாணவனுடைய புரிதலின்மையும் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாற்றங்களை உள்வாங்கி கொண்டு செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அதற்கான கற்பித்தல் சூழல் இருக்கா? இப்போ மனப்பாடம் அப்படின்ற ஒன்றுக்கே ஆண்டாண்டு காலமாக பழகி போய் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ திடீர்னு மனப்பாடத்தை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது மனப்பாடமே இல்லை, புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் அப்படின்ற ஒன்றுக்கு இது எப்படி ஷிஃப்ட் ஆவாங்க? அது எளிதில் நடந்துருமா? பாட புத்தகத்தை நீங்கள் அடித்து கொடுத்துடலாம், தேர்வு தாள் தனியாக கொடுத்துடலாம், பட் சொல்லிக் கொடுக்குறவங்களை எப்படி எக்யூப் பண்ண போகிறாங்க? சொல்லிக் கொடுக்குறவங்களை எக்யூப் பண்ணுறதுக்கான தொடர் மற்றும் பயிற்சி வந்து ஆசிரியர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று வரும்பொழுது இப்போ மாணவர்கள் வந்து வகுப்பறையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது என்னென்னா, அந்த ஆசிரியர் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு நல்ல கிளாஸ் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்ட்ரன் அட்டெண்டன்ஸ் வந்து நல்ல அட்டெண்டன்ஸ் வந்துடுது. நம்ம கிளாஸில் நம்ம படிக்க நம்மகிட்ட இன்டர்னல் மார்க்றதுனால ஒரு அட்டெண்டன்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். நீட் இருந்தா கூட இன்டர்னல் மார்க்ஸ்னால ஒரு அட்டெண்டன்ஸ் வந்தாலும் நம்ம அந்த டீச்சர்ஸ் வந்து தன்னை இந்த பயிற்சிகளின் மூலமாக தன்னை உயர்த்தி கொண்டு அவங்க சொல்ற கருத்துக்கள் மாணவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் விதத்தில் நிச்சயமாக அமைய போகிறது.
ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இது இப்போ சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து டெஸ்ட் வச்சா இந்த 10ஆம் கிளாஸில் ஒரு டெஸ்ட், தென் 12th ஸ்டாண்டர்டில் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆனுவல் எக்ஸாமினேஷன் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஒன்றும் இல்லை, நம்ம மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து மார்க் வாங்கும் பொழுது அந்த எக்ஸாமினேஷன் கடைசியில் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரும்பொழுது மாணவர்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, நமக்கு ரெகுலராக டெஸ்ட் வச்சாங்க, நம்ம ரெகுலராக டெஸ்ட் வச்சதுனால நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, அந்த கட்டாயமா நீங்க பண்ணுங்க, நீங்க டெஸ்ட் வைங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து டெஸ்ட் வைக்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே மாணவர்கள் வராங்க, அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்கு, ரிசல்ட் அதனால உயருது. எங்க பள்ளியிலேயே நீங்க எடுத்துக்கொண்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ்ல ஒரு மாணவர் கூட ஃபெயில் ஆகவே இல்லை. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களை தயார்படுத்தினார்கள். அந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது நீ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வச்சாலும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க எழுதுறதுக்கு, 11th ஸ்டாண்டர்ட் வச்சாலும் அந்த பிள்ளைங்க வந்து ரெடியா எழுதுறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆசிரியர்களும் ரெடியா இருக்கிறாங்க ஓரளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த சப்ஜெக்டினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக. அதனால இந்த 3 வருஷ எக்ஸாமினேஷன்ல டீச்சர்ஸும் தன்னை உயர்த்தி கொள்வார்கள், மாணவர்களுடைய திறனும் உயரும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நம்பிக்கை பலமா இருக்கு. ஆனா ஆசிரியர்களா வர்றவங்க வந்து ரேங்க்ல நம்பர் 1 வந்தவங்களோ அதிகமான மார்க் எடுத்தவங்களோ வர்றதில்ல. ரொம்ப பெஸ்ட் டீச்சர் வந்து எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா படிச்சவங்க நல்ல டீச்சரா இருப்பாங்க சார், நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் பொழுது. ஏன்னா நம்ம வந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் டாக்டராவோ என்ஜினியராவோ போயிடுறாங்க, சிவில் சர்வெண்டா போகணும், ஆடிட்டரா போகணும், இப்படி வெவ்வேறு இதுக்கு போயிடுறாங்க. மீண்டும் ஸ்கூலுக்கே வரணும், ஆசிரியரா வரணும்னு சொல்றவங்களுடைய ஆவரேஜ் மதிப்பெண் அப்படின்னு பார்த்தா, நான் ஆசிரியர்களை குறைத்து மதிப்பிடல, அவங்க உழைப்பு இல்லாம இவ்வளவு பேர் இன்னைக்கு அரசு பள்ளியோட ஆசிரியர்கள் வந்துட்டோமோ, அரசு பள்ளி ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு இல்லாம இத்தனை 1000 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்க முடியாது, இவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் மேல வந்திருக்க முடியாது. ஆனால் ஆசிரியரா வரக்கூடியவங்கன்றவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தன்னிடம் படிக்கும் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஆசிரியர்களிடம் உண்டு. அதற்கு தான் அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள், அந்த விதத்தில் தான் அவர்கள் மாணவர்களையும் தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி எண்ணம் இல்லாத ஆசிரியருக்கும் அந்த எண்ணம் வந்தா மகிழ்ச்சி. வந்துரும். திரு நந்தகுமார், ஆசிரியர்கள் பொறுத்தவரை நீங்க சொல்றது பெஸ்ட் எல்லாம் இன்ஜினியரிங் மெடிசின் போயிட்டாங்க, பெஸ்ட் இல்லாதெல்லாம் கழிஞ்சு போய்த்தா மற்ற துறைக்கு வருதுன்னு சொல்றது தயவு செய்து பெஸ்ட்னு சொல்லல, அதிக நீங்க வச்சு ஒரு தேர்வு வைக்கிறீங்க. ஆர்வம் சார்ந்தது. எனக்கு மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, நான் அதுக்கு போற விடிய படிச்சு போறேன். எனக்கு அது ஆர்வம் இல்லை, எனக்கு வரலாற்று பாடத்தில் ஆர்வம் இருக்கு, எனக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கு, நான் இதை நோக்கி போறேன். அப்போ இந்த மற்ற பாடங்களை நோக்கி செல்பவர்களை தயவு செய்து குறைத்தும் மதிப்பிட வேண்டியது இல்லை என்பது குறைத்து மதிப்பிடணுன்றது என்னுடைய நோக்கமும். அதே மாதிரி ஆசிரியர் பணிக்கு வர்றவங்களும் தமிழ் யார் படிக்கிறாங்க? தமிழ் மீது தீராத காதலும் பற்றும் கொண்டவங்க தமிழ் படிச்சு நான் அதுல முனைவராகணும்னு வந்தாங்கன்னா மகிழ்ச்சி. எனக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கல, மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல, அவ்வளோ பணத்தை என்னால் கொடுக்க முடியல, ஆகவே நான் அரசு கல்லூரியில் விண்ணப்பித்தேன், அங்கேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடைக்கல, கடைசியாக வந்து ஆசிரியர் தமிழ் கிடைச்சது, 3 ஆண்டு நான் ஏதோ ஒரு பட்டம் படிக்கணும், அதுக்காக படிக்கிறேன்னு தள்ளப்படுற சூழல் இருக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னு நீங்கள் மறுப்பீங்களா? அது பொதுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த காலத்தில் போக்கத்தொன்று போலீஸ் வேலை, வக்கத்தொன்று வாத்தியார் வேலைன்னுவாங்க சார். அது அந்த காலம். இன்னைக்கு டெட் தேர்வு லட்சக்கணக்கான பேர் குழுமி இருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் பிஎட் படிச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு எனக்கு தெரிய 1168 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவி நான் ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் உள்ள ஒரு 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 பிரபலமான கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்கார். என்ன சொல்வீங்க? அந்த பொண்ணுக்கு விண்ணப்பிச்செல்லாம் கிடைக்கும், ஆனால் நான் ஆங்கில இலக்கியம் படிக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் தெளிவோடு இருக்கா. நான் பட்டய கணக்காளராகணும், அதுக்கு தான் படிப்பேன். நான் நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூரில் நான் சட்டம் படிக்கணும், அதுக்காக 1 ஆண்டு பரவாயில்ல, நான் அதில் வந்து கலந்துக்கிட்டு நான் அதில் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி குழந்தைகள் பெற்றோர்கள் பாடங்களை தேர்வு செய்கிறாங்க. அதனால் ஒரு கழிந்த ஒரு குரூப் தான் மற்ற பாடங்களை தேர்ந்தெடுக்குங்கிற காலம் மலையேறி விட்டதாக நான் கருதுறேன். அது அரசு பள்ளிகளாகட்டும், அது சுயநிதி பள்ளிகளாகட்டும். இல்லை, அப்படிலாம் ஒன்று இருந்ததுன்னா ஏதோ ஒரு கனவுல இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்படிலாம் இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. போட்டித் தேர்வுக்காகத்தான் மொத்த கல்வியும் அப்படின்னு சுருங்கி போகிறதும், இப்போ இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து எங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் நாங்கள் வந்து நீட்டுக்கு சொல்லித்தர போகிறோம், நீங்கள் 6ஆம் வகுப்புக்கு எங்கள் பள்ளியில் சேர்த்தா நீங்கள் நீட்டுக்கு தனியாக அனுப்ப தேவையில்லை, நீங்கள் நீட்டுக்கும் சேர்த்தே சொல்லித்தர போகிறோம் அப்படின்றது மாதிரி ஒரு சூழல் வந்துட போகுது. போட்டித் தேர்வு அப்படின்ற ஒன்றை எய்ம் பண்ணியே எல்லாத்தையும் நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான போக்கா?
நிச்சயமாக இல்லை, அப்படி பண்ணாத தவறான முடிவு. அதற்கு வடிகட்டுவதற்கு அதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை இது போன்ற உத்தரவுகளை போட்டிருக்கிறது. அரசாணையின் 99 அரசாணையின் 100 பார்த்தோமானால் மிக தெளிவாக எப்பொழுது எந்த வகுப்புக்கு தேர்வு, எந்த மாதிரி பாடங்கள், எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது என்கிற மிக தெளிவாக ஒவ்வொரு அரசாணையில் மிக தெளிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசாணை தமிழகத்திலே ஒரு பள்ளி கல்வித்துறையிலே தனியார் பள்ளிகளானாலும் அரசு பள்ளிகளானாலும் இனி பாடம் நடத்தித்தான் ஆக வேண்டும், மாணவன் படித்துத்தான் ஆக வேண்டும், மதிப்பெண் பெற்றுத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக இந்த 10 மார்க் கிரேஸ் மார்க் என்பதெல்லாம் மாணவன் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும், அவன் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும், அவன் ஒழுக்கமானவனாக விளையாட்டுத் துறையிலே பல்வேறு துறையிலே சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் அவனால் செழிப்பாக வளர முடியும், வாழ முடியும் என்பதற்கு இது ஒவ்வொரு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். எந்த தேர்விலே எப்பொழுது எழுத வேண்டும், எப்பொழுது மதிப்பெண் பெற வேண்டும், எப்பொழுது தேர்வு நடத்தப்பட வேண்டும், எந்தெந்த பாடங்களில் எப்படி படிக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவதாகட்டும், பயிற்சி வழங்கட்டும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கி பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக இந்த அரசாணை அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 3-4 மாதங்களில் பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு நாள்தோறும் புத்தம் புது சிந்தனைகளோடு பெற்றோர்களுடைய பொதுமக்களுடைய தேவைகளை கேட்டறிந்து செயல்படுவது வரவேற்கிறது. குறிப்பாக தமிழக வரலாற்றிலே ஒரு பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு இயக்குனர் ஒரு நேரலையாக உட்கார்ந்து பேசுவது எனக்கு இந்திய வரலாற்றை தெரியவில்லை. இதே ஒரு பெரிய முற்போக்கான விஷயம், இதே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இப்படி இருந்தால்தான் மக்களோடு மக்களாக மக்கள் அரசாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதை உண்மையில் நாங்கள் வரவேற்கிறோம். யார் வேணாலும் வரலாம், பள்ளி கல்வித்துறைக்கு கேள்விகள் கேட்கலாம், கோரிக்கைகள் வைக்கலாம், தீர்மானங்களை சொல்லலாம். சரியாக இருந்தால் செய்வதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறதற்கு ஏராளமான விஷயங்களை நாங்கள் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாணை 99-100 மக்களுக்கான அரசாணை என்று நாங்கள் குறிப்பாக தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். திரு கார்மிகமர்கள்ட்ட போனேன்னா, பணியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி இயக்குநர்கள், தொடக்க கல்வி இயக்குநர்கள் செய்தி தொலைக்காட்சியினுடைய அரங்குக்கு வர்றது அரிது. அந்த வகையில் கிடைச்ச வாய்ப்பில் சிலதை கேட்கணும். ஆசிரியர் நியமனங்கள் அப்படின்றது இன்னமும் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்குது. போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர் வணிகவியல் நடத்துகிற ஆசிரியர் ஒருவர் ஆம்பூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் இல்லைன்னா அந்த +1 6 மாத காலம் அந்த ஆசிரியர் இல்லைன்னா அந்த மாணவர்கள் அதில் படிக்கக்கூடிய 50 மாணவர்களோ 100 மாணவர்களோ அவங்க சிரமப்பட்டுருவாங்க. இப்போ அதில் பாடத்திட்டத்தில் தரத்தை உயர்த்துகிறோம், மற்றதெல்லாம் சொல்கிறோம். 100% ஆசிரியர்கள் இருப்பாங்க, +1 +2 10th அப்படின்ற அந்த 3 முக்கியமான இடங்கள் அப்படின்னு தீர்மானிக்கிற இடங்களில் 365 நாட்களும் அந்த வகுப்பறைன்னு ஒன்று இருந்தால் அன்னைக்கு அந்த பாடத்துக்கு ஆசிரியர் இருப்பார் அப்படின்றத என்ஷூர் பண்ணுற ஒரு மெக்கானிசம் நம்ம எவால்வ் பண்ணியிருக்கோமா? நிச்சயமாக. இன்றைக்கு இந்த அறிவிப்பை, இந்த அரசாணை 99-100 இவற்றை வெளியிட்டு பேசிய போது அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய செயலர் அவர்களும் கூடவே அறிவித்த இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வுக்கு இந்தியாவில் ஒரு முன்னோடியான ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் மிக துல்லியமாக, மிகச் செப்பமாக அந்த பணியை செய்து வருகிறது. அதற்கான ஒரு ஆண்டு கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு, அது கல்லூரி ஆசிரியர்களாகட்டும், பள்ளி ஆசிரியர்களாகட்டும், அது எந்தெந்த மாதம் தேர்வு நடைபெறும், தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்ற வரைக்கும் ஒரு கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மேல்நிலையை பொறுத்தளவில் முதுகலை ஆசிரியர்கள் நியமனத்திற்கான கால அட்டவணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையிலே தற்பொழுது இந்த தேர்வு முடிவுகள் ஆசிரியர் நியமிக்கக்கூடிய இந்த கால இடைவெளியிலே ஓரிரு மாதங்களுக்கான கால இடைவெளியிலே இதற்கு தற்காலிக ஏற்பாடாக அரசின் உதவியோடு பெற்றோர் ஆசிரியர்கள் மூலம் அந்தந்த பள்ளியிலே ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை அரசு அறிவித்திருக்கிறது. இது இந்திய அளவிலே கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதை அங்கிருந்து நாம் படித்து கொண்டு அங்கேயும் ஏற்கனவே இருக்கிறதான பிடிஏ ஆசிரியர்களுக்கு அரசின் நிதி வராது. பெற்றோர் அங்கங்க அவர்கள் நிதியில் தான் செயல்பட வேண்டும். இதற்கு அரசின் நிதி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கேந்திரிய வித்யாலயா சங்காதனில் இதே மாதிரி தான். அந்த அமைப்பும் அகில இந்திய அளவிலே போட்டித் தேர்வு நடத்தி ஆசிரியர்களை தேர்வு செய்கிறது. அங்கே காலி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மார்ச் ஏப்ரல் மாதத்திலேயே உள்ளூர் விளம்பரம் அளித்து ஒரு பேனல் ஆஃப் டீச்சர்ஸை வச்சுக்குவாங்க.
எந்த ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குதோ அதிலிருந்து எடுத்து போட்டுக்கொள்வார்கள். அதற்கான நிதியை அவர்கள் செலவு செய்வதற்கு அங்கே அனுமதி இருக்கிறது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே நம்முடைய அரசு இன்றைய அறிவித்ததை நீங்கள் பார்த்திருக்க முடியும். எனவே அந்த கவலை நாம் பட வேண்டியதில்லை. பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை நம்மிடம் போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்ம ஆசிரியர் இல்லை என்ற நிலைமை தமிழ்நாட்டில் இனி இல்லை. ஆசிரியர் நியமனம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி ஆகாம இருந்தா நல்லது. இதுல சிபிஎஸ்சிக்கு இணை நிகர் சமம் அப்படின்ற எந்த சொல்ல வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதை நோக்கி போறப்ப வரக்கூடிய ஒரு கேள்வி, சிபிஎஸ்சின்றது மாறுதலுக்கு உட்படக்கூடிய மாணவர்களுக்காக அகில இந்திய மனப்பான்மையோடு தயாரிக்கக்கூடிய ஒன்று. ஒரு நாடு ஒரு பாடம் அப்படின்றது அது கணிதத்தில் சரியாக இருக்கலாம். ஆனால் தமிழ் பாடமோ சமூக அறிவியலோ புவியியலோ இது சார்ந்த பாடங்களில் வந்து மண்ணுக்கேற்ற ஒரு தன்மை இருக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் கல்லணையை பற்றி தெரிந்திருக்கணும், சிலப்பதிகாரத்தில் ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் இருக்கணும், நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலோ அல்லது தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்புகள் இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு மாறாக ராஜஸ்தான் பாலைவனத்தையோ ஒரிசாவுடைய மலைப்பகுதிகளை பற்றி அவன் அறிந்து கொள்றதுல அறிஞ்சு கொண்டா தவறு, கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டா தவறு இல்லை. பட் இதை விட்டுட்டு அதை தெரிஞ்சுக்கிற போக்குக்கு போயிடக்கூடாது. இப்போ அதில் தனித்தன்மை நம்ம அகில இந்திய போட்டித் தேர்வை மனசில் வச்சு பண்ணுற அது ஒரு மைண்டில் இருந்து இதை பண்ணாங்கன்னா இந்த தனித்தன்மைக்கு பங்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு அச்சம் சிலருக்கு. நிச்சயமாக இல்லை. இந்த அரசாணையினுடைய 12 ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் ஒரு பெற்றோரான மாணவர்களாகவும் ஆழ்ந்து படிக்கணும். இந்த பாடத்திட்டங்களை தயாரிக்கிற போது எந்த வழிகாட்டி நெறிமுறையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதில் நீங்கள் சொன்ன பகுதியிலே அகில இந்திய நீரோட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை இழந்து விடுவோமா என்ற கரிசனத்தை போக்கும் வகையில் இங்கே ஒரு உப பத்தி இருக்கிறது. தமிழர் தம் தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும் கலை இலக்கியம் குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள் பெறுவதுடன் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் அறிவியல் தொழில்நுட்பம் கைக்கொண்டு நவீன உலகில் வெற்றி நடை பயில்வதை உறுதி செய்தல் என்று இருக்கிறது. ஒரு படி மேலே போய் சொல்லலாம். அது இது கலை பாடங்களுக்கு மட்டுமல்ல, தாவரவியல் பாடத்தை பொறுத்தவரை நாம் வடிவமைக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய பனைமரமும் இங்கே இருக்கக்கூடிய குளோரியாசா சூப்பர்பா என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாவர அமைப்புகளும் நிச்சயமாக அதற்கான இடத்தை பெறும். நம்முடைய தாவர விலங்கின வகைகள் உட்பட முக்கியம் கொடுத்து வகுக்கப்படும் என்பதைத்தான். அது கலை வரலாறு தொடர்பான பாடம், மொழி பாடம் மட்டுமில்லை, அறிவியல் பாடத்திலும் கூட கணித பாடத்திலும் கூட நம்முடைய தொன்மைகளை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய தனித்தன்மையை விட்டு கொடுப்பதற்கான எந்த விதமான அந்த நிலைப்பாட்டிலும் நாம் இல்லை என்பதை இந்த 12 உபபிரிவு 3 தெளிவாக்குகிறார். அரசாணையை அரசு அதிகாரிகள் விளக்கும் போது நம்பிக்கை பிறக்கும். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு எதையும் அவநம்பிக்கையோடு அணுகிறது வழக்கம். அரசு ஆணை எழுதக்கூடியவங்க ஒரு நல்ல நோக்கத்தோட இது நிச்சயமாக இந்த ஸ்பிரிட்டை உணர்ந்து இதனுடைய உட்பொருளை உணர்ந்து இருக்கக்கூடிய எல்லோரும் செயல்படுவார்கள் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் செய்கிறாங்க. அரசு ஆணை ஆனால் நடைமுறையில் பல நேரங்களில் அதிகாரிகள் இது வெளியிடப்பட்டவுடன் இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் ஆகிது, இது மக்களுடைய சாசனமாகி விடுகிறது. எனவே இதை நடைமுறைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் உட்பட அனைவருடைய பொறுப்பாகி விடுகிறது. அதனால் இது அதிகாரிகள் மட்டத்தில் நின்றுவிடக்கூடிய ஒரு ஆவணம் அல்ல. ஒரு விழிப்போடு இருக்கக்கூடிய சமூகம் தனக்கான உரிமைகளை நிலைநாட்டும், தனக்கான தேவையை பெறும் அப்படின்ற பொருளில் சொல்றீங்க. ஒரு வலிமையான அரசு தான் திடமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்றதுக்கு இல்லை. விபி சிங் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருந்த காலத்தில் தான் மண்டல் கமிஷன் வந்தது. பெரும்பான்மை இல்லாத நரசிம்மராவ் பொருளாதார சீர்திருத்தம்ன்ற பாரதூரமான முடிவுகளை எடுத்தார். வலிமையற்ற பிரதமர்னு சொன்ன மன்மோகன் சிங் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். உடன்பாடு இருக்கலாம், நமக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஆனால் வலிமையான முதலமைச்சர், வலிமையான பிரதமர், வலிமையான அரசியல் தலைமை தான் திடமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்ற சூழல் இல்லை. இன்னைக்கு அதற்கு மாறான ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் முக்கியமான திடமான சிறந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த முடிவுகள் காலம் கடந்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு உரியவர்கள்
கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய நிறைவு கருத்தை கேட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் பெற்றோருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது இதில். எனவே அரசு எந்த அளவிற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களையும் பள்ளி அளவில் அணுகி அவர்களை ஜனநாயக தன்மையோடு இந்த அரசாணையில் இருக்கிற விஷயங்களை புரிய வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இது வெற்றி பெறும். காமராசர் காலத்தில், நேத்து சுந்தரவடிவேலு காலத்தில் பள்ளிக்கல்வி மாநாடுகள், ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சி மாநாடுகள் நடத்தினது மாதிரி கிராமந்தோறும் நடத்தணும். நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் பள்ளியினுடைய தொடக்க காலை கூட்டத்திற்கு போவாரு. அதுக்கு பேர் பிரேயர் கிடையாது, காலை கூட்டம். ஒன்றாய் கற்போம் நன்றாய் கற்போம் என்ற உறுதிமொழியோட காலை கூட்டம் நடக்கும். பிற்பகல் போனார்னா எல்லோரோடும் மதிய உணவு உட்காரும்போது ஒன்றாய் உண்போம் நன்றாய் உண்போம் என்று தொடங்குவார். நான் இப்பொழுது இந்த மாற்றங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறது, பள்ளிக்கல்வி செயலர் தொடங்கி இயக்குநர்கள் வரைக்கும் பள்ளிக்கு போய் நேத்து சுந்தரவடிவேலு போல் அவர்கள் செய்தார்களே ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இணக்கத்தையும் இது இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துவதற்கும் உதவும். நேத்து சுந்தரவடிவேலுடைய எனது நினைவலைகள் தமிழ்நாட்டினுடைய அவருடைய தனி மனிதனுடைய வரலாறை சொல்லலை, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய பல்வேறு போக்குகளை சொல்லியிருந்தது. அந்த வகையில் ஆழமான பல்வேறு பார்வைகளை வழங்கியமைக்காக உங்கள் நால்வருக்கும் நன்றி. திரு கார்மேகம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.